வணக்கம் எவ்ரிவன் ஃபார் 64th டே ஆஃப் 100 ஃபிட்னஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேட்ஸ், பைசப்ஸ் அண்ட் அப்டோமன்ஸ் டார்கெட் பண்ணியிருந்தீங்க. ஸோ லேட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் செட் எப்படி பண்ணணுன்றதை அந்த கிளிப்பிங் அப்படியே எடிட் பண்ணாமல் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 கவுண்ட்ஸ் லிமிட் பண்ணுற மாதிரி ஹெவியர் வெயிட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் 8 கவுண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் 30% வெயிட் ட்ராப் பண்ணி திரும்ப சேம் சைடு வந்து மசில் ஃபெயிலியர் வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த சைடு வந்து சேம் இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். இதை முடிச்சதுக்கப்புறம் கேபிள் வைட் கிரிப் லேட் புல் டவுன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஆர்ம் கேபிள் புல் டவுன் அண்ட் தென் கேபிள் சீட்டட் ரோயிங் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 கவுண்ட் லிமிட் பண்ணுற மாதிரி ஹெவியர் வெயிட்ஸ் தான். அது போக ட்ராப் செட் வந்து லாஸ்ட் செட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். பைசப்ஸ் பார்த்தீங்கன்னா பைசப் பார்பல் கர்ல், லைங் டவுன் இன்க்ளைன் கேபிள் கர்ல், அதுக்கப்புறம் டம்பிள் கான்சன்ட்ரேட் கர்ல் பண்ணியிருப்பேன். என்ன தான் வெயிட் ஹெவியாக ஹேண்டில் பண்ணாலும் போஸ்டரில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாதுங்க. ஈகோ லிஃப்டிங் பண்ணக்கூடாது. நம்மளால் எந்த வெயிட் வந்து சேலஞ்சபிளாக இருக்குமோ அந்த வெயிட்டை மட்டும் ஹேண்டில் பண்ணால் போதும். ஏன்னா ஈகோ லிஃப்டிங் பண்ணி தேவையில்லாமல் நம்ம இன்ஜுரி பண்ணிக்காமல் கிளியர் கட்டாக பண்ணாலே போதுமானது. அதுபோக அப்டமன் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டட் ஹிப் த்ரஸ்ட், கேபிள் கிரன்ச், அதுக்காக சைடு ஆப்ளிக் கிரன்ச் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே பக்காவாக முடிச்சதுக்கப்புறம் நல்லா டீப் ஸ்ட்ரெச் பண்ணியாச்சுங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் see you.